Hi friends, welcome to my YouTube channel. நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி புடலங்காய் தெரியும் தானே, ஸ்னேக் காட். அதை கீமாவால் ஸ்டஃப் பண்ணி அதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு ரொட்டியும் செஞ்சு காட்ட போகிறேன். இது நான் ஒரு டிவி சேனலில் பார்த்தது இப்போ 15 இயர்ஸ்க்கு முதல். இப்போ நாங்கள் அதை செய்வோம் வாங்க. இதுக்கு தேவையான ஐட்டங்கள் புடலங்காய் ஸ்னேக் காட் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த வெஜிடபிளும் பொட்டேட்டோ 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 டொமாட்டோ எடுத்துக்கிறேன், 2 க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கிறேன், 2 ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி லீக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கேரட் பெருசு ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு கார்லிக் எடுத்துக்கிறேன். மற்றது சிக்கன் சின்னதாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நாங்கள் ஒரு கீமா ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு நான் சிக்கனை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 200 கிராம்ஸ் சிக்கன் நிற்கிது. அடுத்தது இதுக்கு ஒரு ரொட்டி ஒன்று வரும். அந்த ரொட்டிக்கு நான் இன்றைக்கி 500 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன். மைதாவில் தான் இதை செய்யணும். சும்மா நார்மலாக நாங்கள் செய்கிற சப்பாத்தி மைதா, ஆனால் அதுக்கு வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் ரொட்டி. அதுக்கு தேவையான வெஜிடபிள் லீக்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், கேரட் கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு க்ரீன் சில்லி, அடுத்தது ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த ரொட்டியை செய்கிறதுக்கு தேவையானது. மற்றது நான் இன்றைக்கி கறி லீவ்ஸ் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கறி லீவ்ஸ் ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இப்போ இந்த கறியை செய்வோம். இந்த கடாயை வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆகக்குள்ள கறி லீவ்ஸை போட்டுக்கிறேன். கறி லீவ்ஸ் மிச்சம் கருவை விடப்படாது. அதை கொஞ்சம் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு நான் கேரட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேனே நான் லீக்ஸ், அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். லீக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. லீக்ஸ் மிச்சம் தேவையில்ல, ஒரு அளவு இருந்தால் போதும். அதோட ஆனியனையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா ஆனியனையும் ஆட் பண்ணிக்கொண்டேன். 1 பிக் ஆனியன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது டர்மரிக் கொஞ்சம், பெப்பர் பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸில் ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினா ஓகே. ஏன்னா நாங்கள் இதை மைதாவில் போட்டு வெஜிடபிள் ரொட்டி தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் இந்த ரெசிபிக்கு. ஸோ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதை இந்த மைதாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ ஹீட் ஆகிது, நல்லா கொஞ்சம் ஆறணும். இது இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முந்தி மிக்ஸ் பண்ணிட வேணாம், அது அப்படியே ஆறட்டும். நான் ஒரு பேன் ஒன்றுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த கீமாவை செய்ய பார்க்குறேன். இப்போ நான் இந்த கார்லிக் கொஞ்சம் சாப் பண்ணி அதையும் கறி லீவ்ஸ் கொஞ்சத்தையும் இதுக்கு போட்டுக்கிறேன். நான் இதுக்கு கார்லிக் சாப் பண்ணி போட்டுக்கிறேன் என்னண்டா, அப்போ அந்த கீமாவில் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று தரும், அதுக்கு தான். ஸோ நான் இதை கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனுக்கு கொஞ்சம் டர்மரிடும், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும், சால்ட் போதுமான அளவு போட்டுக்கிறேன். அதோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனியனும் சில்லியும், அதையும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இதை தாளித்து கொட்டிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அந்த சிக்கன் வேவுறதுக்கு லைட்டாக ஒரு 1/4 கப் ஆட் பண்ணால் போதும். இப்போ அது ஆகிட்டு பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அந்த கறியிலையும் சால்ட்டிக்கிற சுட்டி. அடுத்தது ஒரு எக்கும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை சப்பாத்திக்கு மாதிரி நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சப்பாத்தி மாதிரியே தான் வரும், சின்ன சின்ன பால்ஸ் தான் நாங்கள் பிடிக்கணும். ஸோ நாங்கள் அதை மிக்ஸ் வாட்டர் கணக்காக ஆட் பண்ணிக்கோங்க, மிச்சமாக ஆட் பண்ண பேத்துறவான மேண்டா. இதில் கீமா ஆட் பண்ணிக்கிற சுட்டி வாட்டர் ஆவிடும் டக்குண்டு. அப்படி ஆவினா எவ்வளவு நாங்கள் இந்த மறுவனம் இந்த மைதா போட்டாலும் சரி வராது. ஸோ அளவாக வாட்டர் ஆட் பண்ணி கணக்காக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கையால் கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீட் பண்ணணும். அப்போ தான் இந்த ரொட்டி சாஃப்டாக வரும். வாட்டர் போதாத மாதிரி விளங்கிச்சுன்னா கையை கொஞ்சம் நனைச்சி நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா நீட் பண்ணி சின்ன சின்ன பால், நாங்கள் சப்பாத்திக்கு செய்வோமே பால்ஸ், அந்த மாதிரி பால்ஸ் நல்லா பிடிச்சி
நாங்கள் இந்த பால்ஸை பிடிச்சி 10 மினிட்ஸ் மட்டுக்கு வைக்கணும். அப்போ தான் இந்த டோ நல்லா சாஃப்டாகவே ரொட்டியும் நல்லா சாஃப்டாக. இந்த சைஸ் பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த நேரம் ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்வர்ணவாகினின்ற சேனலில் ரசசரணின்ற ஒரு ப்ரோக்ராம் போச்சு. 1 ஹவருக்கு அந்த ப்ரோக்ராம் போகும். ஒரு டிஷ் செய்வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காட்டுவாங்க. அதில் தான் நான் இதை பார்த்தேன். இப்போ இந்த சிக்கன் கறி வெந்து கொண்டிருக்குது. இப்போ நல்லா குக்காகி இந்த பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் இந்த பொட்டேட்டோவை நான் பாயில் பண்ணி எடுத்தேன். இப்போ அதை நல்லா ஸ்மேஷ் பண்ணி அதை நான் போட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் நான் பாருங்கள் ஸ்னேக் கார்ட் புடலங்காவை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்மேஷ் பண்ணின பொட்டேட்டோவை இந்த கறியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாவே போதும், கறி ரெடி ஆகிடும். அந்த நேரம் அந்த ப்ரோக்ராமில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணி எனக்கு பெரிய கிஃப்ட் ஒன்றும் கிடச்சிச்சு. உண்மைக்குமே அதில் இல்லாதது இல்லைன்னு யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த கிஃப்ட் பேக்கில் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கீமை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த ஸ்னேக் கார்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு 2 இன்ச்சாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதில் நான் இந்த கீமாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஸ்னேக் கார்ட் இந்த புடலங்காய் சும்மா நல்ல கல் மாதிரி தானே. ஆனால் இதை ஃப்ரை பண்ணினோடனே இது நல்ல அந்த ரோல்ஸ் எல்லாம் செய்வோமே நாங்கள், டோ அந்த மாதிரி நல்ல இந்த சாஃப்டாக விடுது. எனக்குமே புதுனமாக தான் இருந்துச்சு. அந்த நேரம் இது செஞ்ச செஃப்ட பேர் லாய்ட் ஓபாத்தர். அப்போ இப்போ 15 இயர்ஸ்க்கு முந்தி அவர் தாஜ் சமுத்ராவில் செஃப்பாக இருந்தார். இப்போயும் அவர் நிறைய ஹோட்டல்ஸில் செஃப்பாக தான் இருக்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள், இது நல்ல ஒரு டேஸ்டியான டிஷ் உண்டு. கொஞ்சம் மெனக்கெடணும், ஆனால் சட்டப்படி டேஸ்டியாக வரும். இதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கறியை ஃபில் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு பால் ஆனம் ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் ஆனியன், ஹாஃப் ஆனியன் மட்டுக்கு எடுத்துக்கொள்கிறேன். அதோட ஒரு க்ரீன் சில்லியும் டொமாட்டோவை நான் கொஞ்சம் இப்படி பொடியாக்கி கொஞ்சம் ஸ்மேஷ் பண்ணின மாதிரி செஞ்சு போடுறேன். ஏண்டா மிச்ச நேரம் வேவாது சுட்டி. அது கொஞ்சம் டெர்மரிக், ஒரு 1/4 டீஸ்பூன் டெர்மரிக்கும், பெப்பர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூனும் போட்டால் ஓகே. சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. எப்படியுமே இதுக்கு நான் சில்லி பவுடர் போடலை, பெப்பர் பவுடர் ஒன்லி. ஸோ இது பால் ஆன மாதிரி தான் வரும். 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். அடுத்தது இதுக்கு நான் மால்டிவ் ஃபிஷ் மாசி இதுக்கு ஆட் பண்ணுறேன். கட்டாயம் இதுக்கு மாசி ஆட் பண்ணணும், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கடாயை வச்சு அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இதில் அவ்வளோத்துலேயும் ஆயில் தான் இருக்குது. அடுத்தது இதுக்கு நான் கரி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நான் தாளிப்புக்கு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடுகுட குவான்டிட்டியெல்லாம் சொல்ல தேவையில்லை, எவ்வளோ கறிக்கோ அந்த அளவுக்கு கடுகெல்லாம் குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே குக் பண்ணி போகக்குள்ள அது சும்மாவே கைக்கு தன்னாவில் வந்துடும். ஸோ நான் இந்த எல்லாத்தையும் இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த கறி கொஞ்சம் வேவுறதுக்காக வேண்டி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு வைக்கிறேன். அதுக்கு இங்கே பார்த்தா இவர் நல்லா தூங்குறாரு. இவங்களுக்கு என்ன மணி அடிக்கும் போதையே சாப்பாடு கிடைக்கும். ஸோ நாங்கள் இப்போ எங்களோட கறியை பார்ப்போம். இப்போ இந்த கறி நல்லா குக்காக விற்கிது. இப்போ இதுக்கு நான் 1 கப் திக் மில்க் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். கோகோனட் மில்க் 1 திக் மில்க் எடுங்க, 1 கப் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் ஆவி வரக்குள்ளே இந்த லிட்டை எடுத்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ரீசன் மிச்சம் பாயில் ஆவினா இந்த மில்க் திரண்டுடும். ஸோ அதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கொண்டே இருக்கணும். ஒரு 1 மினிட் மட்டுக்கு இருந்தால் அதோட ஆவி வரும். ஆவி வரப்போகல அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இதோட கறி ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு இந்த புடலங்காவை ஃப்ரை பண்ணுற வேலைக்கு நாய்க்கு சும்மா நாங்கள் ரோல்ஸ்க்கு கட்லெட்டுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர் ஒன்று தான் எடுத்துக்கிறேன். அதுக்கு டிப் பண்ணி நல்லா இன்றைக்கி இது தெரியும் தானே உங்களுக்கு, பிரெட் கிராம்ஸ்
பிஸ்கட் தூள் நாங்கள் கட்லட் ரோல்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி டிப் பண்ணி இந்த பிஸ்கட் தூளில் பிரட்டி கொள்வோமோ அதே மாதிரி தான் இதையும் நாங்கள் எல்லா பீசஸையுமே அதே மாதிரி நாங்கள் பிரட்டி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல இன்ட்ரெஸ்டான ஃபுட் உண்டு, சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இந்த பிஸ்கட் தூளில் பிரட்டினதுக்கு போகிறோம். இதை நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே ரெப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனுக்கு ஒரு கடாய்க்கு ஆயில் எடுத்து நாங்கள் ரோல்ஸ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒன்றே உண்டு, இதை கொஞ்சம் பிரட்டி ஃப்ரை ஆகாத பக்கம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா இது நாங்கள் போட்டிக்கிற இந்த புடலங்காய் தானே, அது கொஞ்சம் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகினா தான் அதில் பச்சை தன்மை போகும். பச்சை தன்மை போன உடனே அதில் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரி இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மாய பிரட்டி மற்ற பக்கத்துக்கு போட்டுக்கொண்டேன். இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே பிரண்டு கொஞ்சம் இந்த ஃப்ரை பண்ணிக்கொண்டா ஓகே. இதுக்கு ஆயில் மிச்சம் போகவே மாட்டுச்சு. நான் இந்த போட்ட ஆயில் தான் இதுக்கு போகிற ஆயிலே இதுக்கு எட் பண்ணலை. அந்த ஊற்றின ஆயில் ஒரு 1/2 கப் ஆயில் எட் பண்ணிக்கிறேனே, அந்த ஆயில் மட்டும்தான். அந்த பாருங்கள், அந்த க்ரீன் கலர் இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் பிரட்டி அப்படியே ஃப்ரை பண்ணிக்கொண்டா அது ஃப்ரை ஆகிடும். மிச்ச நேரம் ஃப்ரை ஆகுதும் இல்லை, டக்குன்னு ஃப்ரை பண்ணிக்கொள்ளையிலும் எங்களுக்கு. ஆனால் இது எடுக்க போக்குள்ள கொஞ்சம் நல்லா ஆயிலை நல்லா கொஞ்சம் வடிச்சு விட்டுட்டு பொறுமையாக தான் எடுக்கணும். நாங்கள் இதை எடுக்க போக்குள்ள கேஸ்ட ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு நல்லா இதை வடிக்கணும். வடித்து எடுத்து ஒரு பக்கத்தில் நாங்கள் இதை வச்சுக்கொள்வோம். இப்போ இதே மாதிரி நான் மற்றதுவளையும் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இன்னைக்கு செஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது டேபிள் டெக்கரேஷனுக்கு ஒரு செம்ம ஃபுட் உண்டு. அதுதான் அந்த செஃப் செஞ்சு பறைக்கும்னு நானுமே நினச்சேன். ஏண்டா டேபிள் டெக்கரேஷனுக்கு சட்டப்படி வைக்கும். இப்போ நான் இந்த ரொட்டியை செஞ்சு கொள்ள போகிறேன். இது நாங்கள் சேம் லைக் நாங்கள் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான், எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஒன்று என்னென்னா கேஸ்ட ஃப்ளேமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சு செஞ்சுக்கோங்க. அளவாக வேக வச்சுக்கொண்டா ஓகே. வெஜிடபிள் ரொட்டி நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலும். இங்கே பாருங்கள், பிச்சை போக்கில் நல்லா வெந்து நல்லா பிஞ்சு வரும். அதே மாதிரி லேட்டாகி திண்டாலும் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாகிக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்பாடு நான் செஞ்சிட்டேன். உண்மைக்குமே இது நல்ல டேஸ்ட்டான சாப்பாடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவி இதுக்கு மேலால் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதோட ரொட்டிக்கு தான் இந்த காம்பினேஷன். பாருங்கள், நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். சட்டப்படி சாப்பாடு. நான் நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு சொல்லி. நான் இந்த டிஷ்ஷை உங்களுக்கு நேற்று ஷார்ட்ஸ்லேயும் தந்தேன், நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட பெரிய சப்போர்ட்டை தாங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களோட சப்போர்ட்டும் தான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது முழுக்க உங்களோட சேனல். நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் இதை நீங்கள் ஆசையாக பார்க்குறீங்கன்றது எனக்கு ஒரு நினைவு வரும். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.